காலகட்டத்தில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிலது உங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா, கிராமத்துல கோழி வளர்ப்பாங்க. அந்த கோழிய சில சமயம் பிடிச்சு கறி வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு வீடு பிடிப்பாங்க. அது பிடிக்கிறத பார்த்துருக்கியா? கஷ்டப்பட்டு இங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க. அது மேல ஏறிரும். சில சமயம் கூரை மேல ஏறிரும், மரத்து மேல ஏறிரும். கஷ்டப்பட்டு பிடிப்பாங்க. சில சமயம் பிடிக்காமயே போயிட்டு கோழிக்கறியே வைக்காம கூட போயிருவாங்க. நல்லா யோசிச்சு பாரு. ஆண்டவர் நோவாட்ட சொன்னாராம், எல்லாம் ஜோடி ஜோடியா பேழைக்குள்ள வரேன்னு சொல்லி. நோவா எப்படி பிடிச்சிருப்பாரா வளர்த்தையும்? ஓடி இருப்பாரா? அங்க ஓடி, இங்க ஓடி, இங்க ஓடி, காட்டுக்குள்ள ஓடி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருப்பாரா? இல்ல. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னாருன்னா, அது கடினமா இருந்தாலும் அவரு உதவி செய்வாரு. அந்த மிருகங்கள் அவைகளாக அந்த பேழை நோக்கி வந்துதான். பாய். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் வரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடாக நோவிடத்தில் பேழைக்குட்பட்டன. ஆதியாகமம் 7:8-9.